அம்மாச்சி கிராமத்து விருந்து. கிராமத்து விருந்தில் வந்து நான் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான உப்புமா எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேன். இப்போ வாங்க நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். உப்புமாக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கிண்ணத்தில் வந்து ஃபுல்லாக ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது வந்து வெங்காயம், 2 பெரிய பம்பா வெங்காயம் வெட்டி வச்சுருக்குது, சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்குது. 5 பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுருக்குது. அடுத்து 5 செத்தல் மிளகாய் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்குது. 2 கருவேப்பம் நெட்டி, பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், மற்றது வந்து தேங்காய் வந்து ஒரு பாதி தேங்காய் வந்து திருவி வச்சுருக்குது. இப்போ வாங்க நாங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து அடுப்பில் நாங்கள் சட்டியை வச்சுட்டு ஓரளவான சூட்டில் வந்து ரவையை நாங்கள் வறுக்க போகிறோம். ரவை வந்து ஓரளவு ப்ரௌனாக, நல்ல ப்ரௌனாக வர தேவையில்லை, ஓரளவு ப்ரௌனாக வர மட்டும் நாங்கள் ரவையை வந்து வறுத்தெடுக்க போகிறோம். இப்போ வந்து ரவை வந்து வறுபட்டுடுது. இனி நாங்கள் இதை ஒரு டிஷ்ஷில் வந்து மாற்றி வச்சுட்டு உப்புமாவுக்கு வந்து தாளிப்போம். இப்போ அடுப்பில் வந்து சட்டியை வச்சுட்டு ஒரு 2 மேசக்கரண்டி தேங்காய் எண்ணெய் விட போகிறேன். எண்ணெய் கொதிச்சு வர நாங்கள் கடுகு இதுகள் தாளிதத்துக்குரிய சாமானெல்லாம் போடலாம். எண்ணெய் வந்து கொதிச்சு வருது. முதல் நாங்கள் கடுகு போட போகிறோம். உப்புமாக்கு கடுகு வந்து கட்டாயம் போடணும். இந்த கடுகு வெடித்து வர நாங்கள் வந்து பெருஞ்சீரகம் அதில் சேர்க்கலாம். கடுகு வெடிக்கிற சத்தம் கேட்குது. இந்த டைமில் நாங்கள் பெருஞ்சீரகம் போட போகிறோம். அடுத்ததாக வந்து வெட்டி வச்ச வெங்காயம், அடுத்ததாக வந்து பச்சை மிளகாய் வதக்க போகிறோம். ஒரு கொஞ்சம் வதங்கி வர நாங்கள் வந்து காஞ்ச மிளகாய், செத்தல் மிளகாயை வந்து போடலாம். உப்பு மாவுக்கு வந்து வெங்காயம் நிறைய போடணும், நிறைய போட்டால் தான் டேஸ்டாக இருக்கும். ஓரளவு வதங்கி வர்ற டைமில் வந்து நாங்கள் இந்த செத்தல் மிளகாயையும் கருவேப்பிலையையும் போடலாம். இப்போ வந்து வெங்காயம் ஓரளவு ப்ரௌன் ஆகிட்டுது. இனி நாங்கள் தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி வந்து நான் ரவை எடுத்த இந்த டிஷ்ஷால் வந்து 1.5 டிஷ் தண்ணி விட போகிறேன். 1.5 டிஷ் தண்ணி போதுமானது. நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு வந்து களியாக வேண்டாம், கொஞ்சம் புட்டு மாதிரி வேணுமென்னு சொன்னால் நீங்கள் ஒரு கப் தண்ணி, இதால் வந்து 1 டிஷ் தண்ணி சேர்த்தாலும் போதும். இப்போ வந்து தண்ணி கொதிச்சிட்டுது. உப்பு போடலாம். நாங்கள் இப்போ உங்களுக்கு அளவான உப்பு போடுங்க. உப்போடியே சேர்த்து நான் கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்க்க போகிறேன்.
நல்லா கரைஞ்சா பிறகு நாங்கள் ரவையை போட்டு கிண்டலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை போட்டு ஒரு தடியால் கிண்டுவோம். கட்டி பட விடக்கூடாது, கட்டி வற்றும். இப்போ நல்லா இறுகி வந்துட்டுது. இந்த டைமில் நான் தேங்காய் பூ சேர்க்க போகிறேன். தேங்காய் பூவை சேர்த்து வடிவாக கிண்டினோம்னு சொன்னால் உப்புமா ரெடி. தேங்காய் பூ போட்டால் உப்புமா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணிக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் விட்டு கிண்டலாம். நான் தேங்காய் பூ போடுறபடியாக தேங்காய் பால் விடையில. உப்புமா ரெடி. நீங்களும் இப்படி செய்து பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.